எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இது வந்துட்டு பழைய வீடியோ. இப்ப நம்ம புதுசா சேனல பார்க்குறவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய திராட்சை செடி ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ, அத பழைய வீடியோஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இப்ப நம்ம மாடி தோட்டத்துல இருக்க திராட்சை செடிய தான் மெயினா கட் பண்ணி விட போறோம். இது ஆரம்பத்துல நம்ம ஏற்கனவே காய் வச்சதுலயே அப்ப இப்படி தான் இருந்தது. நெறையவே காய் வச்சது. நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு இப்படியெல்லாம் கொத்து கொத்தா திராட்சை வைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் அடிக்கிற வெயிலுக்கு நிறையவே காய வச்சுதுங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிங். அப்போ வந்து கொஞ்சம் மழை சீசனாக இருந்தது. அது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டாலுமே அது துளிர் வந்து பூ வந்து கருகி போகும் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி விடலை. இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ. இதிலேருந்து வர்றது எல்லாமே இன்றைக்கி எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் எடுத்தது. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கு மேலே மழை சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம மல்லிகைப்பூ செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக நிறைய மொக்கு வச்சுருக்குங்க. மல்லிகைப்பூ செடி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக தனி வீடியோவாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த திராட்சை செடி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். திராட்சை கொடியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கட் பண்ணி விடணும். காய் சீசன் முடிஞ்சதும் நம்ம கட் பண்ணி விடணும். நான் வந்து வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால காய் மட்டும் கட் பண்ணிட்டு விட்டேன். நல்லா துளிர் எடுத்து திரும்பவும் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து திரும்பவும் சின்ன சின்ன துளிராக வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி விடலாம். இப்போவே நம்ம ஒரு 20 நாள் முன்னாடி கட் பண்ணியிருந்தாவே இந்நேரத்துக்கு நல்லா வந்திருக்கும். ஆனால் வெயிலால் தான் நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டேன். இன்றைக்கி அந்த திராட்சை கொடியை நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவாக. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கதிருக்கு லீவு. அதனால் சூரியன் வந்து கண்ணை குத்தி எழுப்புற வரைக்கும் அவன் எழுந்திரிக்கவே மாட்டான். 8:30 மணி 9 மணி போல் ஆகிடும். நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பொறுமையாக சமைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயில் டைமில் இங்கே மேலே செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கால் சுடும், அப்புறம் வெயில் அதிகமாக அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை மட்டும்தாங்க கட் பண்ணணும். அந்த நுனியில் வருது இல்லையா, அந்த கொழுந்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்து வர இலை எல்லாமே அந்த இலையை மட்டும் கட் பண்ணி விடணும். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ரொம்ப முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி எல்லாம் ஒரு ஒட்டுக்க பிடிச்சி கட் பண்ணி விடுறோமே, அப்படி விடக்கூடாது. இந்த இலையை மட்டும் இந்த கொழுந்து எல்லாமே கொழுந்து எடுக்க காய் வைக்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டைம் கட்டிங் பண்ணி விடணும். அதுவாக கொழுந்து எடுக்குதுன்னா அந்த கொழுந்தில் வந்துட்டு காய் வைக்க மாட்டேங்குது. நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொழுந்து எடுக்குதுன்னா அந்த கொழுந்தோட கூடவே சேர்த்து பூவுமே எடுக்க ஆரம்பிக்குது. அதனால் திராட்சை கொடிக்கு மெயின் வந்துட்டு கட்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு எனர்ஜி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி திராட்சை கொடிக்கு கட்டிங் முக்கியம். அதுக்கு நம்மளுடைய ஏரியாவில் வெயில் அதிகம் இல்லையா, அதனால் எப்போ வேணாலும் கட் பண்ணி விட முடியாது. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் கட் பண்ணி விட்டோம்னா ஒரு வேளை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது எடுக்கிற பூவுமே வந்து வெயிலுக்கு கருகி போயிடும். அதனாலே நான் மெயினாக கட் பண்ணி விடலை. வேறு எங்கேயாச்சும் ஏரியா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க ஏரியா அப்படின்னா அடிக்கடி நம்ம காய் கட் பண்ண உடனே அவங்க வந்து கட் பண்ணிடலாம். காய் கட் பண்ண உடனே இந்த மாதிரி செடியெல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டாங்கன்னா திரும்ப அப்படியே துளிர் எடுத்து திரும்ப அப்படியே காய் வைக்கும். இந்த திராட்சை பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னாக்கா எப்போவுமே நம்ம ஏரியாவில் எப்போவுமே திராட்சை பழம் நல்லாவே கிடைக்கிது. அதனால் சீசன் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்குமே பார்த்திங்கன்னா திராட்சை பழம் செடியை பற்றி அது எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த செடி வச்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா என்னை மாதிரி இப்போ வீடியோஸ் போடுறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதோ அதை கட் பண்ணி விடுறதோ அந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப் பையாக பண்ணேன். ஃபஸ்ட்டு முறை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ காய் இருந்தது. எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கூட பார்த்துட்டு இவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. கேள்வியே கேட்டாங்க, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏரியாவில் இவ்வளோ காய் வச்சுருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்குமே அழகாக இருந்தது. ஆரம்பத்து வீடியோலாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய கொத்தாக காய் வச்சதெல்லாம் நிறைய நான் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன் ஆரம்பத்தில். சேனல் ஸ்டார்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள்.
செடி மட்டும் பெரும்பாலும் நம்ம முக்கியமாக கட் பண்ணும்போது அந்த இலை இது வருது இல்லையா, அந்த கணுவில் இப்படி கட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கணுவில் இப்படி கட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு கணுவுலையும் கட் பண்ணி விட்டுட்டு நுனியில் போகுது பாருங்கள், அந்த கொழுந்தை மட்டும் கட் பண்ணி விட்டுறணும். நுனியில் துளிர் போகுது இல்லையா, அந்த கொழுந்தை கட் பண்ணி விட்டோம்னா இந்த கிளை வந்துட்டு நல்லா தடிமனாக ஆகிட்டு இதிலேருந்து நிறைய துளிர் எடுக்கும். அதனால் அந்த நுனி கொழுந்தையும் கட் பண்ணி விட்டுறணும். நம்ம நுனி கொழுந்து கட் பண்ணலை அப்படின்னா அதில் துளிர் போயிட்டே இருக்கும், ஆனால் போக போக சிறுசாக போகும். இந்த புதுசாக வர துளிருங்க வந்துட்டு நல்லா வலுத்து வராது. அதனால் நுனி கொழுந்தை கட் பண்ணி விட்டோம்னா நல்லா துளிர் எடுக்கும்பொழுது நல்லா தடிமனாக வரும். அதே மாதிரி இந்த துளிர் வருது இல்லையா, நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளிர் வருது இல்லையா, அந்த துளிர் வர கொஞ்ச நாள்லே பார்த்திங்கன்னா பூவுமே எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். பூ எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பூ வெடித்து காயாக உருவாகும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து போட்டுட்டு வரேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாதிக்கு மேலே கட் பண்ணி முடிச்சிருக்கேன். வெறும் அந்த கிளை மட்டும்தான் விட்டுருக்கேன். இலை கொழுந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணி இருக்கிறத கொஞ்சம் ஒரு 20 நாள் முன்னாடியாச்சும் கட் பண்ணி இருக்கணும். கொஞ்சம் தழையெல்லாம் பசுமையாக இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நானும் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, வெயிலும் கொஞ்சம் கம்மி ஆகலை, அதிகமாகவே இருந்தது இல்லையா. இப்போ இதுக்கு மேலே தான் கொஞ்சம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு வெயில் கம்மி ஆகும். அதனால் இப்போ கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த திராட்சை செடிக்கு பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஏபின்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பேங்க. அது போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு அது காலி ஆகிடுச்சு, திரும்ப புதுசாக வாங்கிட்டு வரணும். அது வாங்கிட்டு வந்து நான் போடும்போது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குது. அது வந்து சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக அப்படி போட்டு விடுவேன். அதிகமாகவும் போடக்கூடாது, அது அதிகமாக போட்டோம்னா செடியே கருகி போயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சாப்பாடு வடிக்கிற தண்ணி, காய்கறி தோல், பழத்தோல், இதெல்லாமே நம்மளுடைய வீடியோஸில் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரியான எனர்ஜி வாட்ரு, அப்புறம் அந்த மாதிரியான பொருளெல்லாம் எனர்ஜிக்கு வெங்காயத்தோல், பூண்டு தோல், முட்டைத்தோல், இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே நான் எனர்ஜிக்காக கொடுப்பேன். அடுத்ததாக அம்மா வீட்டிலேருந்து ஆட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். ஆட்டோடைய எரு இருக்கு இல்லையா, அந்த எரு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். அப்பப்போ கொஞ்சம் போடுவேன். அதுவுமே ஹீட் அதிகம், வெயில் டைமில் போட்டால் செடி கருகி போயிடும். அதனால் மழை சீசன் டைமில் ஓரளவுக்கு லைட்டாக கம்மியாகவே போட்டு விடணும். அதிகமாக போடக்கூடாது, மீடியமாக தான் போடணும் அதுவுமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியங்க. டெய்லியுமே தண்ணி விடணும். காய் வைக்கிற சீசனில் ஒரு நாளைக்கு 2 டைம் தண்ணி விட்டோம்னா கூட பெஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஏன்னாக்கா அது ஃபுல்லாக நீர் சத்து தானே. அதனால் தண்ணி ரொம்பவும் வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி டைமில் கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் இந்த கட் பண்ண இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இதில் இருக்க இலையெல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஏதாச்சும் ஒரு டப்பா, கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஒரு பெரிய டப்பாவாக ஏதாச்சும் பார்த்து, இந்த மாடி எல்லாம் டெய்லி கூட்டி பெருக்கி கூட அதை எடுத்து நான் வேஸ்ட்டு போட மாட்டேங்க. வேஸ்ட்டில் இந்த மாதிரி டப்பாயில் போட்டு விட்டேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி அது ஒரு எருவாக உருவாகும். இப்போ நான் இந்த பச்சை தழையை அப்படியே செடிங்களுக்கு போட்டு விடலாம், ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலை. இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் சேகரித்து வச்சுப்பேன். இதில் லைட்டாக தண்ணி விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கிடும். தழை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அது ஒரு வகையான கம்போஸ்ட் மாதிரி ரெடியாக இருக்கும். அப்போ வந்துட்டு அது செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணுற தழை, இந்த கிளையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளையெல்லாம் எடுத்து போட்டுருவேன். இந்த மாதிரி தழைங்களை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சேகரித்து ஒரு பாக்ஸில் போட்டு அதை மூடி விட்டுட்டோம்னா மழை தண்ணி வந்து அதிகமாக படாத மாதிரி தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு அதை மூடி விட்டோம்னா அது நல்லா மக்கி அது ஒரு எருவாக உருவாயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே விடக்கூடாது. இப்போ மெயினாக எனர்ஜிக்காக இப்போ நம்ம கட் பண்ண உடனே எனர்ஜிக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாகணும். எனர்ஜிக்கு எதுவும் கொடுக்கலன்னா அது துளிர் வர்றது கஷ்டம், நல்லா வலுத்தும் துளிர் வராது. அதனால் எனர்ஜிக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இது ஆட்டு சாணம், நல்லா மக்கி மண் லெவலில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி அப்படியே மண் மாதிரியே இருக்குது. இந்த ஆட்டு சாணத்தை நான் அதிகமாகவும் கொடுக்கல, கொஞ்சமாக ஒரு 3 கைப்பிடி அளவு மட்டும் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஒரு 10 நாள் போயிட்டு கூட அப்புறம் திரும்ப கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கைப்பிடி லெவலுக்கு மட்டும் கொடுத்துட்டு உடனே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டேன்.
எந்த செடிங்களுக்குமே இந்த மாதிரி எனர்ஜிக்கு ஏதாச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது தண்ணி நிறைய டப்பா நிறைய கொடுக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக கொடுங்க. நீங்கள் நிறைய கொடுக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு போகும்போது அந்த எனர்ஜியும் வழிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு ஒரு 2, 3 நாளைக்கு அந்த எனர்ஜி எல்லாம் ஊறி அதனுடைய வேருக்கு போகிற வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமாகவே கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுடைய திராட்சை செடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.